இந்த சமுத்திரத்தில் தான் பிசாசனுடைய குடியிருப்பு என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லாமலே சொல்லி காண்பிக்கிறார். பாருங்கள், இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒருவன் இடரல் உண்டு பண்ணால் அவருடைய களத்திலே யந்திர கல்லை கட்டி சமுத்திரத்திலே ஆழத்திலே அமர்த்துகிறது நல்லது. அது சமுத்திரத்தின் ஆழம் பிசாசுகளுடைய குடியிருப்பாக இருக்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சமுத்திரத்திலே ஒரு சுழி இருக்கிறது, அந்த ஆழத்திலே அதில் பிளேனோ ஏதோ ஒன்று பிரயாணமாக போகும்போது இழுத்து நேரே கொண்டு போகிறது, எங்கே கொண்டு போகிறது என்று தெரியாது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் சமுத்திரத்தின் ஆழம். இந்த பன்றிகள் சொல்லுகிறது, பிசாசு பிடித்த ஒரு மனிதன் சொல்லுகிறான், எங்களை துரத்துவீராக இருந்தால் பன்றி கூட்டத்துக்குள்ளே எங்களை துரத்தும் உண்டு. அந்த பன்றி கூட்டத்துக்கு திரத்தினோன்னு அந்த பன்றிகள் போய் சமுத்திரத்திலே விழுகிறது. இந்த சமுத்திரம் பிசாசுகளின் குடியிருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமுத்திரத்தில் இருந்துதான் ஜலத்தில் நின்று ஜலம் பிரிய கடவுது என்று ஆண்டவர் சொல்லும் போது, பிரிந்து போகும்போது சிறு கூட்டமாக போன பிசாசுகள் தான் வான மண்டலங்களிலே இருக்கிறார்கள். அவர்களோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் அல்ல, வானமண்டலங்கள் இருக்கும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த மனிதர்களுக்குள்ளே பிசாசுகள் எப்படி ஆளுமை செய்கிறது என்றால், அவர்கள் பூமியிலே உலாவுகிறார்கள். பூமியில ரகசியமாக உலாவி யாருக்குள்ள போய் சேரலாம் உள்ளுக்கு என்று சொல்லி இடம் தேடி சுற்றி திரிந்து மனிதருக்குள்ளே தங்களுக்கு சாதகமாக இருக்கிற மனிதர்களை தேடி உள்ளுக்குள்ளே பூந்து கொள்ளுகிறார்கள். பூந்து கொண்டதினாலே அவருடைய குடும்பங்களை கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் அனுபவிக்கப்படுகிறது. செய்வின, சூனியம், மாந்திரியங்கள் எல்லாமே அங்கே அவர்களை வாட்டும் போது வேதனையை சந்திக்கிறார்கள். இதுதான் பிசாசுனுடைய குடியிருப்பு. எங்கே சமுத்திரத்தில் அங்கே இருந்து கொண்டு இவர்கள் இங்கே நடமாடுகிறார்கள். இப்போ அவர்களுக்கு ரெண்டு விதமாக ஒத்துழைப்பு இருக்கு. ஒன்று சமுத்திரத்தில் அவருடைய பூர்வீக குடியிருப்பு, என்ன ஒன்று வான மண்டலங்களிலே அங்கிருந்து வருகிற ஜெபம் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால், இந்த 12 விதமான ராசி பலன், இந்த 12 விதமான ராசி பலன்கள் என்று சொல்லுகிறார்கள் எல்லாரும். இந்த ராசி பலன், குறிப்பு, ஜாதகம் இதுகளை பார்ப்பது எங்கே என்றால், இவர்கள்தான் அவைக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். அவர்களுடைய ராசி, அதை வைத்துத்தான் ராசி பலன் எல்லாரும் கணிப்பீடு செய்கிறார்கள். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் வான மண்டலங்களிலே இருக்கிறார்கள். 12 விதமான ராசியாக அங்கே இருந்து காட்சி கொடுத்து மக்களை வஞ்சிக்கிறார்கள். மக்கள் இன்றும் ஏமாறுவதற்கு இந்த நட்சத்திரங்கள், இந்த பிசாசு கூட்டங்கள் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு அது தெரிகிறதில்லை.